இது Realme GT2 Pro. Realme இப்போ லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். டாப் ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஆனால் மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸோட கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா, பல வருஷமாக OnePlus இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃப்ளாக்ஷிப் கில்லர்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு வருஷமும் அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோட விலையை ஏற்றி இப்போ ஃப்ளாக்ஷிப் கில்லர்லேருந்து ஃபுல் ஆன் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் OnePlus அவங்க ஃப்ளாக்ஷிப்பாக லான்ச் பண்ணியிருக்க ஃபோன் OnePlus 10 Pro 67,000 ரூபாய்க்கு. ஸோ இந்த GT2 Proக்கும் OnePlus 10 Proக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது, இன்னமும் OnePlus வாங்குறது வர்த்தா, இந்த வீடியோவில் இதை தான் பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். முதல்ல இப்போ நம்ம ஆக்சுவலான இன்ஹேண்ட் ஃபீல்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ப்ரீமியம் ஃபோன்ஸ்னு வரையில் ஸ்மூத் கிளாஸ் பேக்ஸ், இதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இப்போ OnePlusம் சரி, Realmeயும் சரி, இதை லைட்டாக ட்வீக் பண்ணியிருக்காங்க. GT2 Proவில் ஒரு பயோபாலிமர் பேக் இருக்குது. இதை பயாலஜிக்கல் ரா மெட்டீரியல்ஸ், ஃபாலன் லீவ்ஸ், பல்ப் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் வேணும்னா ப்ளூ, பிளாக் இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் தான். பட் க்ரீன் ப்ளஸ் இந்த ஒயிட்டில் பயோபாலிமர் பேக் இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த வேரியண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். இங்கே ஃபினிஷ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஜென்ரலான அந்த ஸ்மூத் கிளாஸ் பேக்குக்கு பதிலாக இதில் கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்குது. இதே டெக்ஸ்சர் பாக்ஸ்லையும் ஸ்டாக் வால்பேப்பர்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ OnePlusனு வரையில் பின்னாடி Gorilla Glass 5, ஆனால் இதில் சில மைக்ரோ கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கிளிட்டரி ஃபினிஷ் கிடைக்கிறதுக்காக. இன்ஹேண்ட் ஃபீல் பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இதில் ஒரு டெக்ஸ்சர் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல். பட் இன்னமும் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. ஸோ கிரிப்புன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக GT2 Proக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இப்போ ரெண்டு ஃபோன்ஸ்லையும் ஒரே டிஸ்பிளே சைஸ் இருக்கிறதுனால ஓவரால் ஃபுட் பிரிண்ட்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எட்ஜஸ் வந்து OnePlus 10 Proவில் கர்வ் ஆகுது, GT2 Proவில் ஃப்ளாட்டான டிஸ்பிளே. ஸோ வித் வந்து கர்வார டிஸ்பிளே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் GT2 Pro இன்னும் ஸ்லிம்மாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 கிராம் வெயிட்டும் கம்மி. OnePlus 10 Proவோட ஃபினிஷ் நல்லா தான் இருக்குது. அந்த பேக் ஷிம்மராகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ப்ளஸ் இந்த செராமிக் கேமரா அரே, ஃபோன் இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. பட் இது ரெண்டுத்தில் ஒன்று சூஸ் பண்ணணுன்னா பர்சனலாக நான் GT2 Pro தான் சூஸ் பண்ணுவேன். நான் வெயிட் கம்மியாக இருக்கிறதும் சரி, அந்த க்ரிப்பும் சரி, எனக்கு அட்வான்டேஜஸாக படுது. ஆனால் இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எது பெட்டராக படுதுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரி, இப்போ டிஸ்பிளேஸ் பற்றி லைட்டாக பேசினதுனால அடுத்த டிஸ்பிளேஸ் பார்ப்போம். ரெண்டு ஃபோன்லையும் 6.7 இன்ச் பேனல்ஸ், Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷன், ஸோ ஈக்குவலான ஷார்ப்னஸ், 525 பிக்சல்ஸ் per inch. டெக்னாலஜியும் ஒன்று தான். Gorilla Glass Victusஆல கவரான ஹை ரெஃப்ரெஷ் AMOLED பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஜென்ரேஷன் LTPOவோட. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் 1லேருந்து 120 Hz வரைக்கும் தேவைக்கேற்ற மாதிரி வேரி ஆகிக்கும். தியரிட்டிக்கல் பீக் பிரைட்னஸ் லைட்டாக டிஃப்ரெண்ட். GT2 Proவில் ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. பட் ப்ராக்டிக்கல் யூசேஜ்க்கு இதை யாரும் நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. எதை நம்ம நோட்டீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்வ் டிஸ்பிளேஸ். உங்களுக்கு எட்ஜஸ் கர்வாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, இதனால் ஃபோன் கொஞ்சம் நேரோவாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது எல்லாமே அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே ஸ்க்ரீனில் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக OnePlus 10 Proவோட டிஸ்பிளே உங்களுக்கு பிடிக்கும். இல்லை அந்த எட்ஜஸ் கர்வாகிறதே எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, அதில் உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ், எனக்கு ஃப்ளாட்டான பேனல்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக GT2 Proவோட டிஸ்பிளே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்டர்னல்ஸ். இன்டர்னல்ஸ்னு பார்க்கல எக்ஸாக்டாக ஐடென்டிக்கல், எந்த வித்தியாசமும் கிடையாது. Snapdragon 8 Gen 1 4nm ஃப்ளாக்ஷிப் SoC Qualcommோட தான் ரெண்டு ஃபோன்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 8 இல்லை 12 GB LPDDR5 RAM, 128 256 இல்லை 512 GB UFS 3.1 ஸ்டோரேஜ். ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே RAM எக்ஸ்பான்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஸ்டோரேஜை RAM வேணால் யூஸ் பண்ணலாம் ஒரு பார்ட். சாஃப்ட்வேர்னு வரையில் கஸ்டம் இன்டர்ஃபேஸஸ் Android 12 மேலே பில்ட் ஆனது. OxygenOS 12.1 OnePlus 10 Proலையும், Realme UI 3 Realme GT2 Proலையும். ரெண்டுமே ஸ்டேபிளாக நிறைய ஃபீச்சர்ஸோடு இருக்குது. இங்கே ரெண்டு பிராண்ட்ஸ்க்குமே கொஞ்சம் ஓப்போ அசோசியேஷன் இருக்கிறதுனால சாஃப்ட்வேர் ரொம்பவே சிமிலர். எங்கேயாவது ஒரு சில இடத்துல எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் பார்ப்பீங்க. பட் ஓவரால் நீங்கள் ஒரு ஃபோனில் பண்ணணும்னு நினைக்கிறத இன்னொரு ஃபோன்லையும் பண்ண முடியும். ஸோ சாஃப்ட்வேர் இங்கே ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது. நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, Realmeல இன்னும் நிறைய ப்ளோட்வேர் இருக்குது அவுட் ஆஃப் த பாக்ஸ். பட் இதெல்லாமே மோஸ்ட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ பெரிய பிரச்சனை இல்லை. பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ரெண்டு ஃபோன்ஸுமே ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஒரு ஹெட் டு ஹெட் த்ராட்டில் டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கல Realmeல ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருந்தது. அவங்களோட டைமண்ட் ஐ ஸ்கோர் கூலிங் சிஸ்டம் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் யூசேஜ்னு வரையில் என்ன ரன் பண்ண ட்ரை பண்ணாலும் ரெண்டு ஃபோன்ஸ்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்டென்ஸாக கேம்ஸ் விளையாடையிலையும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஹீட்டிங் இஷ்யூஸ், த்ராட்லிங் இஷ்யூஸ் எதுவும் பெருசாக ஃபேஸ் பண்ணல. மற்றபடி சிமிலாரிட்டிஸ்னு பார்க்கல கேம் மோட், ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ், ஸ்டீரியோ அவுட்புட்டும் பெருசாக வித்தியாசம்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நீங்களே கேட்டு பாருங்கள். மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையிலையும் சரி, ரெண்டு ஃபோன்ஸ்லையும் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ SD சப்போர்ட் ரெண்டுத்துலையுமே கிடையாது. பேட்டரி கெப்பாசிட்டியும் எக்ஸாக்டாக அதே தான் 5000 mAh.
பேட்டரி லைஃபும் திருப்பியும் வித்தியாசம் எதுவும் இல்லை. ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் பேட்டரி ஒரு நாள் மாட்ரேட் யூஸ் ஈஸியாக தாங்கும். திருப்பி சார்ஜ் பண்ணணும்னு வரையில் ஃபாஸ்ட் சார்ஜஸ் பாக்ஸில் ரெண்டு பிரான்ச்சுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 80 வாட்ஸ் OnePlus 10 Proவில் 0 to 100 31 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். 65 வாட்ஸ் GT2 Proவில் அதில் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா OnePlus 10 Pro யூஎஸில் வெறும் 65 வாட் சார்ஜரோட தான் ஷிப் ஆகுது. அது 0 to 100 போகிறதுக்கு 42 நிமிஷம் எடுக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களே, வித்தியாசமே இல்லையா அந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எஸ் இருக்குது. இதுதான் முதல் மேஜர் வித்தியாசம். ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் 10 Proவில் 50 வாட் ஏர்வூக் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இதில் பண்ண முடியும். ரியல்மியில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அலர்ட் ஸ்லைடர், அந்த ப்ரொஃபைல்ஸ் டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இதுவும் OnePlus 10 Proவில் மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் யூஎஸில் T-Mobileலேருந்து இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மற்ற எந்த வேரியன்ஸ்க்கும் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே IP ரேட்டிங் கிடையாது. இப்போது அடுத்த மேஜர் வித்தியாசம் கேமராஸ். ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ட்ரிபிள் கேமரா செட்டப்ஸ் இருக்குது பின்னாடி. பிரைமரின்னு வரையில் OnePlus 10 Proவில் 48 மெகா பிக்சல் சோனி IMX789 யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 OIS லென்ஸோட பேர் ஆகி. GT2 Proவில் சோனி IMX766, இது ஒரு 50 மெகா பிக்சல் சென்சர், இதுவும் ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 தான் பேர் ஆயிருக்கு. ரெண்டுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இது ஒரு கம்பேரிசன் வீடியோ, ஸோ ஜூம் இன் பண்ணி சின்ன விஷயங்களை பார்ப்போம். இருக்கிறதுலே மேஜர் வித்தியாசம் ஜூம் இன் பண்ணி பார்க்கல டைனாமிக் ரேஞ்ச். ஹைலைட்ஸில் டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த டார்க்கர் பார்ட்ஸில் OnePlus 10 Proவில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் தெரியுது. பெரிய வித்தியாசம்னு சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் தான். லோ லைட்டில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. GT2 Pro பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஏன்னா சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. லென்ஸ், இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் எல்லாமே அதே தான். ரெசல்யூஷன் டிஃப்ரென்ஸ் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது மட்டும் இல்லாமல் OnePlus 10 Proவில் இன்னும் பெரிய சென்சர் இருக்குது. ஸோ 10 Pro தான் இங்கே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் GT2 Proவில் ஆக்சுவலான ரிசல்ட்ஸ் பெட்டராக இருந்துச்சு. செகண்டரி கேமரான்னு வரையில் ரெண்டுத்துலையுமே சாம்சங் ஐசோசெல் JN1 சென்சர் 150 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட 50 மெகா பிக்சல் f2.2. இந்த தடவை OnePlusல ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது ரேஞ்ச்னு வரையில். மூணாவது கேமராஸ்னு பார்க்கல தான் ரெண்டுத்துலேயும் டோட்டலாக வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlusல 8 மெகா பிக்சல் 3x டெலஃபோட்டோ, ரியல்மியில் 3 மெகா பிக்சல் மைக்ரோஸ்கோப். அந்த நாவல்ட்டி ஃபேக்டர் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் டெலஃபோட்டோ இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா. என்னோட போன GT2 Pro வீடியோவில் நான் சொன்னது அதே தான் இங்கேயும் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு டக்குன்னு ஒரு சின்ன கட். இப்போ இந்த மூணாவது சென்சர் தான் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக சொதப்பலாக தெரிஞ்சுது. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு மைக்ரோஸ்கோப் லென்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 40x மைக்ரோஸ்கோபிக் ரிசல்ட்ஸ் இதில் வரும். ரெண்டு ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுக்க முடியும். இது எல்லாமே வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் வித் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி கிளிக் பைட்டாக போடுறதுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர, ஆக்சுவல் யூஸில் எடுத்தவொன்னே என் ஃபோனில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு 4 பேருக்கு காமிக்கிறது தவிர ஆக்சுவல் யூஸ் கேஸ் சினாரியோஸ் என்னால் எதுவும் யோசிக்க முடியல இதுக்கு. ஸோ எனக்கு இது ரொம்பவே ஒரு கிமிக்கியாக பட்டுச்சு. இதுக்கு பதில் ஒரு பியூர் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் டெலஃபோட்டோ, ஒரு பெரிஸ்கோப் ஜூம், இல்லை ஒரு 3x நார்மல் ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருந்தா கூட எனக்கு பெட்டராக தெரிஞ்சிருக்கும். இது போக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஹாசல்பிளாட் அசோசியேஷன் இருக்கிறதுனால OnePlusல எக்ஸ்பேண்ட் மோடு இருக்குது. 65/24 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஷூட் பண்ணலாம். ரெண்டு ஃபோன்ஸ்லையும் 8K 24 ஷூட் பண்ண முடியும். பட் OnePlus 10 Proவில் மட்டும் 4K 120 FPS ஷூட் பண்ண சப்போர்ட் இருக்குது. செல்ஃபீஸ்னு வரையில் ரெண்டுத்துலையும் 32 மெகா பிக்சல்ஸ் f2.4. இங்கே இமேஜ் ப்ராசஸிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால ஸ்கின் டோன்ஸில் சில வித்தியாசங்கள் பார்க்குறோம். பட் பெர்ஃபார்மன்ஸ், ஓவரால் ஷார்ப்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் கேமராஸ்னு வரையில் சில நேரங்களில் GT2 Pro பெட்டராக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் 4K 120 FPS ப்ளஸ் இன்னும் முக்கியமாக அந்த டெலஃபோட்டோ இருக்கிறதுனால ஓவரால் கேமரா ப்ரையாரிட்டினா கண்டிப்பாக 10 Pro பெட்டரான ஆப்ஷன். இது வரைக்கும் நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பார்த்துருக்கோம் ரெண்டு ஃபோன்ஸ்லேயும். பட் ஒரு மேஜர் வித்தியாசம் இருக்குது ரெண்டுத்துக்கும். ப்ரைஸிங். OnePlus 10 Pro கிட்டத்தட்ட எல்லா மார்க்கெட்ஸ்லையுமே 20-30% அதிகமான ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகிருக்கு இந்த ஃபோனோட கம்பேர் பண்ணல. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ரேட்டுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் சார்ஜிங், ஃபாஸ்டர் ஒயர் சார்ஜிங் அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா மார்க்கெட்ஸ்லையும், அலர்ட் ஸ்லைடர், ஒரு கர்வ் டிஸ்பிளே, டெலஃபோட்டோ கேமரா, 4K 120 FPS. இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அந்த 20-30% எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்க்கு இதெல்லாம் ஒர்த்தா? அதுக்கு உங்கள் பதில் ஆமான்னா கண்டிப்பாக OnePlus 10 Pro உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸ். இப்போ எனக்கு பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு OnePlus 10 Pro ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸை அடிச்சுக்க முடியாது, இக்னோரே பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஃபோன் சூஸ் பண்ணணுன்னா நான் இங்கே சூஸ் பண்ண போகிறது GT2 Pro. ஏன்னா அவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ்க்கு அவங்க ஆஃபர் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல டீலாக எனக்கு தெரியுது. இது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இப்போ இந்தியா தவிர வேறு ஏதாவது மார்க்கெட்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது தேடிட்டு இருக்க ஃபோன் இந்தியாவில் அவைலபிளாக இல்லை அப்படின்னா இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 28mobile.com செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு வெப்சைட், நல்லா ஃபாஸ்ட்டாக ஷிப் பண்ணுவாங்க, ப்ளஸ் தமிழ் கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ 28mobile.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா. அது போக லிங்க்கில் இந்த மாதிரி டிஷர்ட் C4E Tech மர்ச்சன்டைஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரெட் புல்ஃப் செக் பண்ணுங்கள், அதுக்கும் அங்கே ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன கம்பேரிசன் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.